வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஏமன் மோதல்களில் சிக்கியுள்ள இலங்கையர்களை சீன விமானம் ஒன்றின் மூலம் நாட்டிற்கு அழைத்து வர திட்டம். வெள்ளவத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றினுள் இடம்பெற்ற மர்ம மரணம் தொடர்பில் போலீசார் விசாரணை. மன்னார் மாவட்டத்தில் உள்ள நிலங்களில் மீண்டும் மக்களை மீள்குடியேற்றுவது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல். கென்ய பல்கலைக்கழகத்தினுள் நுழைந்து 147 பேரை கொன்ற 4 அல்-ஷபாப் ஆயுததாரிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். மன்னார் மாவட்டத்தில் உள்ள நிலங்களை மீண்டும் மக்களுக்கு கையளிப்பது தொடர்பிலும் மக்களை மீள்குடியேற்றுவது தொடர்பிலும் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இடம்பெற்றது. நிலங்கள் அடையாளம் காண்பதை முக்கிய இலக்காக கொண்டு ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. மாவட்ட செயலகங்களுக்கு கீழுள்ள நிலங்களை இந்த நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நிலங்களை பகிர்ந்தளிக்கும் போது வனங்களை பாதுகாப்பது மற்றும் பராமரிப்பது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். சுமார் 1734 குடும்பங்கள் மன்னார் மாவட்டத்தில் நிலம் தொடர்பில் கோரிக்கை விடுத்திருந்ததுடன் அவற்றில் 902 குடும்பங்கள் நிலங்களை பெறுவதற்கு உறுதுணையாகியுள்ளன. வெள்ளவத்தையில் உள்ள ஹோட்டல் ஒன்றினுள் இடம்பெற்ற இந்திய தம்பதியினரின் மர்ம மரணம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவிக்கின்றார். நீதவான் விசாரணைகளை தொடர்ந்தே மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். இந்திய தம்பதியினர் ஒருவிதமான பானத்தை பருகியுள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். இந்திய தம்பதியினர் உயிரிழந்துள்ளதாக நேற்றிரவு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் அவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த தம்பதியினர் கடந்த 27ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பசியால பகுதியில் உயிரிழந்த நபர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் இரவு பசியால பகுதிக்கு சென்ற குழுவினர் உயிரிழந்த நபருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன் பின்னர் லொரியில் வந்த குழுவினர் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் சுய நினைவிழந்து வீதியோரத்தில் விழுந்திருந்தவரை போலீசார் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் முரசுமோட்டை பகுதியில் கேப் வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். முரசுமோட்டை சிவன் கோவில் பகுதியில் நடந்து சென்றவர் மீது இன்று அதிகாலை கேப் வண்டி மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து இடம்பெற்றதன் பின்னர் கேப் வண்டி பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இயக்கச்சி பகுதியைச் சேர்ந்த 85 வயதான ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. விபத்துடன் தொடர்புடைய கேப் வண்டியை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளதுடன் கிளிநொச்சி தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை மாரவில்ல மற்றும் ஊர்போக்க பிரதேசங்களில் இடம்பெற்ற இருவேறு மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளனர். மாரவில பகுதியிலிருந்து நாபட பகுதியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த 29 வயதான இளைஞன் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளான். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாவட்டத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கடமையாற்றிய அரசு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் கொடுப்பனவை செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எஞ்சியுள்ள 25 வீதமான கொடுப்பனவுகளும் விரைவில் மீள் செலுத்தப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவிக்கின்றார். தேர்தல் கடமையில் ஈடுபட்ட 75 வீதமானவர்களின் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்தே கொடுப்பனவுகள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் கூறியுள்ளார். எனினும் தற்போது நிலுவைத் தொகையை பூரணமாக வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சீரற்ற போக்குவரத்தினால் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அவர்களின் அன்றாட வாழ்விலும் பாதிப்பு செலுத்துவது மாத்திரமன்றி நாட்டின் பொருளாதாரத்திலும் பாதிப்பு செலுத்துகின்றது. அட்டாளைச்சேனை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சின்ன பாலமுனை ஜலால்டீன்புரம் வீதியே இது. சின்ன பாலமுனை கடற்கரையில் இருந்து ஆரம்பித்து பாலமுனை பிரதான வீதியுடன் இணையும் சின்ன பாலமுனை ஜலால்டீன்புரம் வீதியின் தற்போதைய நிலைமையே இது. கடற்றொழிலாளிகளை அதிகம் கொண்ட பாலமுனை பிரதேசத்தில் கடற்றொழிலுக்கு செல்லும் மீனவர்கள் தமது போக்குவரத்திற்கு
இந்த வீதியையே பயன்படுத்துகின்றனர். மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் அசௌகரியத்தினை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அவசரமாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற சனங்களை கூட இந்த பாதையால் எடுத்துச் செல்வது மிகவும் கஷ்டமாக இருக்கு. உரியவர்கள் இந்த பாதையை திருத்தி தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒலுவில் மீனவர் துறைமுகம், ஐஸ் தொழிற்சாலை மற்றும் சிறுவர் பூங்கா என்பவற்றிற்கு செல்லும் பிரதான பாதையாக ஜலால்தீன்புரம் வீதி காணப்படுகின்றது. மீனவர்கள் போறதுக்கு வரதுக்கு இந்த ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது 50 வருஷத்துக்கு முதல் போட்ட ரோட்டு. இந்த ரோட்டில் பிரயாணம் செய்கிறார்கள் உழுவுறதும் அந்த எக்ஸிடம் படுறதும் இப்படியான பிரச்சனையாக பெரும் கஷ்டமான நிலைமையில் இருக்கி வாகனங்களையும் கொண்டாட இயலாது. இந்த வீதியினை புனரமைப்பு செய்யுமாறு ஆரம்ப முதலே கோரிக்கை விடுத்தும் உரிய அதிகாரிகள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். காலமாக இந்த வீதி குன்றும் குழியுமாக மக்கள் நடமாடுவதற்கு பயனற்ற நிலையிலேயே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை உரிய அதிகாரிகள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரிய வரவில்லை. இந்த ரோட்டை இணக்காம இருக்கிற மினிஸ்டர் மாதிரி அவ்வளவு பேரும் சும்மா இருக்காங்க. பராய ரோட்டங்கள் இது அத்தியாவசியமான ரோட். கடற்றொழிலாளர் வர்க்கத்துடன் தொடர்பு பட்டுள்ள ஜலால்தீன்புரம் வீதி எப்போது புனரமைப்பு செய்யப்படும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் சின்ன பாலமுனை மக்கள். இலங்கை கிரிக்கெட்டின் தெரிவுக்குழு தலைமை பதவியிலிருந்து விலகுவதற்கு சனத் ஜயசூரிய தீர்மானித்துள்ளார். இது தொடர்பான பதவி விலகல் கடிதத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்கவிற்கு சனத் ஜயசூரிய அனுப்பி வைத்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணிக்காக அதிகபட்ச அர்ப்பணிப்புடன் தாம் சேவையாற்றியுள்ளதாக அந்த கடிதத்தில் ஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று எதிர்காலத்திலும் இலங்கை கிரிக்கெட்டிற்காக தமது சேவையை வழங்குவதற்கு தயாராகவே உள்ளதாகவும் அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.